ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நேற்று நடந்த குரூப் 2 எக்ஸாம் ஈஸியாக கஷ்டமா எப்படி பண்ணியிருக்கீங்க? கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவையான டிப்ஸ் அண்ட் ஐடியாஸ் கிடைக்கும். ரெகுலராக நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன். நோட்ஸ் எடுத்து அதை எக்ஸ்பிளைனும் பண்ணுறேன். ஸோ நேற்று நடந்த எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா 2 கொஷின்ஸ் வந்து எஸ்டிஜி இண்டெக்ஸ் ஒன்று, அப்புறம் எஸ்டிஜி கோல்ஸ் ஒன்று கேட்டிருந்தாங்க. ஸோ இது ரெண்டும் தெரிஞ்சிருந்தால் ரெண்டு கொஷின் வந்து ஈஸியாக அட்டன் பண்ணியிருக்கலாம். ஸோ இது வந்து நான் வந்து இன்றைக்கி வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறதா இருக்கேன். ஸோ நிலையான வளர்ச்சி இலக்குகள் இதை வந்து ஐநா சபை தான் வந்து 2015 இயர் எண்டில் வந்து இது பண்ணுறாங்க. 2016 2030 அடைய வேண்டிய இலக்குகள்னு சொல்லி 17 கோல்ஸ் வந்து வச்சுருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு ஒன்று பார்த்திங்கன்னா வறுமையின்மை, நோ பாவர்ட்டி, வறுமையின்மை. அடுத்தது ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா ஜீரோ ஹங்கர், பசியின்மை. மூணாவது ஒன்று பார்த்தீங்கன்னா குட் ஹெல்த் அண்டு வெல்பீயிங், நல்ல ஆரோக்கியம் மற்றும் நலவாழ்வு. அடுத்தது 4th ஒன் குவாலிட்டி எஜுகேஷன், தரமான கல்வி. 5வது ஜெண்டர் ஈக்குவாலிட்டி, பாலின சமத்துவம். இந்த 5மே வந்து ஒரு செட்டாக வச்சுக்கலாம். ஓகேங்களா? இப்போ வறுமையின்மை, வறுமை போயிருச்சுன்னா அடுத்தது பசியும் இருக்காது. ஓகேங்களா? மூணாவது வந்து குட் ஹெல்த் அண்ட் வெல்பீயிங், இப்போது பசி போயிடுச்சு அப்படின்னா நல்ல ஆரோக்கியம் மற்றும் நல்ல வாழ்க்கை கிடச்சிரும். ஓகேங்களா? அடுத்தது இப்போ நல்ல வாழ்க்கை நல்ல ஆரோக்கியம் கிடச்சிருச்சு அப்படின்னா அடுத்தது கல்வி, நல்ல தரமான கல்வி வேணும்னு நினைப்பாங்க. ஓகேங்களா? இப்போ தரமான கல்வி கிடச்சிருச்சு அப்படின்னா பாலின சமத்துவம், ஜெண்டர் ஈக்குவாலிட்டி கிடச்சிரும். ஓகேங்களா? ஸோ இது 5 ஒரு செட்டாக வச்சுக்கோங்க. 6வது ஒன்று க்ளீன் வாட்டர் அண்டு சானிடேஷன், சுத்தமான நீர் மற்றும் சுகாதாரம். 7வது ஒன்று பார்த்திங்கன்னா அஃபோர்டபுள் அண்ட் க்ளீன் எனர்ஜி, மலிவான மற்றும் தூய்மையான ஆற்றல். இது ரெண்டும் ஒரு செட்டாக வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஞாபகம் வச்சுக்கோங்க. 6வது வந்து சுத்தமான நீர் மற்றும் சுகாதாரம்னு வந்துடும். அந்த சுத்தமான நீர் சுகாதாரம் வந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு மலிவான மற்றும் தூய்மையான ஆற்றல் கிடச்சிரும். ஓகேங்களா? கம்மி செலவில் தூய்மையான ஆற்றல் நமக்கு கிடச்சிரும். அடுத்தது 8th ஒன் டீசென்ட் ஒர்க் அண்ட் எக்கனாமிக் க்ரோத், கௌரவமான வேலை மற்றும் பொருளாதார வளர்ச்சி. 9th ஒன் இண்டஸ்ட்ரி இன்னோவேஷன் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், தொழில் புத்தாக்கம் மற்றும் உள்கட்டமைப்பு. அடுத்தது 10th ஒன் ரெடியூஸ்ட் இன்இக்வாலிட்டிஸ், சமத்துவமின்மையை குறைத்தல். 11 சஸ்டைனபிள் சிட்டிஸ் அண்டு கம்யூனிட்டிஸ், நிலையான நகரங்கள் மற்றும் சமூகங்கள். ஓகேங்களா? ஸோ இதை வந்து 8லேருந்து 11 வரைக்கும் ஒரு செட்டாக வச்சுக்கோங்க. ஸோ 8ல் என்ன சொல்கிறாங்க? டீசென்ட் ஒர்க் அண்டு எக்கனாமிக் க்ரோத், கௌரவமான வேலை மற்றும் பொருளாதார வளர்ச்சி. இப்போ கௌரவமான வேலையும் கிடச்சிருச்சு, பொருளாதார வளர்ச்சியும் அடைஞ்சிட்டாங்க. அடுத்தது வந்து புதுசாக தொழில் தொடங்குறாங்க. 9வது புதுசாக தொழில் தொடங்குறாங்க. உள்கட்டமை இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் இம்ப்ரூவ் ஆகுது. ஓகேங்களா? அடுத்தது 10வது வந்து இன்இக்வாலிட்டிஸ், ரெடியூஸ்ட் இன்இக்வாலிட்டிஸ், சமத்துவமின்மையை குறைக்கிறாங்க. ஓகேங்களா? இப்போ எல்லாருமே வந்து க்ரோத் ஆகிட்டாங்க, அதனால் ஏற்றத்தாழ்வு இல்லாமல் போயிடுச்சு. அடுத்தது 11வது இப்போ எல்லாருமே நல்லா இருக்கிறதுனால நிலையான நகரங்கள் வந்து நிலையான வளர்ச்சியோடு இருக்குது மற்றும் சமூகங்களும் நிலையான வளர்ச்சியோடு இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதை வந்து ஒரு செட்டாக வச்சுக்கோங்க. அடுத்தது 12வது ரெஸ்பான்சிபிள் கன்சம்ஷன் அண்டு ப்ரொடக்ஷன், பொறுப்பான நுகர்வு மற்றும் உற்பத்தி. 13வது கிளைமேட் ஆக்ஷன், காலநிலை நடவடிக்கை. 14 லைஃப் பிலோ வாட்டர், கடல்சார் வளங்கள் மற்றும் உயிரினங்களை பாதுகாத்தல். 15 லைஃப் ஆன் லேண்ட், நிலவளங்கள் மற்றும் உயிரினங்களை பாதுகாத்தல். ஓகேங்களா? ஸோ அடுத்தது வந்து 16 பீஸ், ஜஸ்டிஸ் அண்டு ஸ்ட்ராங் இன்ஸ்டிடியூஷன்ஸ், அமைதி மற்றும் நீதிக்கான வலுவான நிறுவனங்கள். 17 பார்ட்னர்ஷிப்ஸ் ஃபார் த கோல்ஸ், இலக்குகளை அடைவதற்கான கூட்டமைப்புகள். பொறுப்பாக நுகர்வு பண்ணணும், உற்பத்தியும் பண்ணணும். அடுத்தது இதனால் வந்து நமக்கு வந்து கிளைமேட்டு பாதிக்கக்கூடாது, அதனால் கிளைமேட் ஆக்ஷன் எடுக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கடல்சார், அதாவது நீர்க்கடியில் இருக்கக்கூடிய வளங்களை பாதுகாக்கிறது. அடுத்தது 15வது நிலவளங்கள் மற்றும் உயிரினங்களை பாதுகாக்கணும், லேண்டில் இருக்கக்கூடியது எல்லாத்தையுமே பாதுகாக்கணும். இது எல்லாமே பாதுகாத்துட்டாங்களா? அடுத்தது வந்து இது எல்லாமே அமைதியாக நடக்கணுமே அப்படிங்கிறதுக்காக அமைதி மற்றும் நீதிக்கான வலுவான நிறுவனங்களை அமைக்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த இலக்குகளை அடைவதற்கான கூட்டமைப்புகளை உருவாக்கணும். ஓகேங்களா? இது எல்லாமே 17 கோல்ஸு. இதெல்லாம் அடையிறது, இது வந்து 2030 அடையணும் அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க டார்கெட்டு. ஓகேங்களா? ஸோ இது 17மே நீங்கள் வந்து நல்லா மெமரி பண்ணி வச்சுக்கோங்க.
இது ரொம்ப முக்கியம். அடுத்தது வந்து எஸ்டிஜி இண்டெக்ஸ் 2025 குறியீடு. இதில் வந்து எத்தனை கண்ட்ரீஸ் இருக்காங்க அப்படின்னா மொத்தமாக 193 கண்ட்ரீஸ் இருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா குவாலிஃபைடு, அதாவது 2025 குவாலிஃபை பண்ணது இவங்க ஃபிக்ஸ் பண்ணியிருக்க தகுதிக்குள்ளே வந்தவங்க பார்த்திங்கன்னா ஒரு 167 கண்ட்ரீஸ் தான் வந்திருக்காங்க. ஓகேங்களா, 167 கண்ட்ரீஸில் ஃபஸ்ட் பிளேஸ் எது அப்படின்னா ஃபின்லாண்டு, ஸ்கோர் வந்து 87. செகண்ட் பிளேஸ் அப்படின்னா செகண்ட் பிளேஸில் ஸ்வீடன் 85.7 ஸ்கோர். தேர்டு பிளேஸில் டென்மார்க் இருக்குது 85.3 ஸ்கோர். இந்தியா வந்து பார்த்திங்கன்னா 2024 109வது இடம். இப்போ இந்த வருஷம் 2025 பார்த்திங்கன்னா 99வது இடத்துல 66.95 ஸ்கோர். ஓகேங்களா, ஸோ இந்த ஃபஸ்ட் டைம், அதாவது 10வது ரிப்போர்ட் இது, எஸ்டிஜி இண்டெக்ஸ் ரிப்போர்ட்டு 10வது. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு டைமாக வந்து 100 நாடுகளில் இடம் பிடிச்சிருக்கு இந்தியா. ஓகேங்களா, ஸோ இந்த ரிப்போர்ட் வந்து யார் வெளியிடுறாங்க அப்படின்னா யூஎன், அதாவது யுனைடெட் நேஷன் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் சொல்யூஷன்ஸ் நெட்வொர்க்கு, எஸ்டிஎஸ்என். ஓகேங்களா, அடுத்தது நிதி ஆயோக் வெளியிட்டிருக்கக்கூடிய ரிப்போர்ட்டு எஸ்டிஜி இண்டெக்ஸ் 2023 to 24. இதில் ஃபஸ்ட் பிளேஸில் இருக்கிற ஸ்டேட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா கேரளா அண்ட் உத்தரகாண்ட், ஸ்கோர் வந்து 79. செகண்டு தமிழ்நாடு 78 இருக்குது. தேர்டு கோவா அண்ட் ஹிமாச்சல் பிரதேஷ் 77. இந்த ஒரு கொஷின் இப்போ கேட்டிருந்தாங்க இல்லையா நேற்று நடந்த எக்ஸாமில். ஓகே, ஸோ இவ்வளோ தாங்க. இதை வந்து நீங்கள் வந்து நோட்ஸ் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு கிளியராக தெரியல அப்படின்னா உங்களோட ஸ்க்ரீனை வந்து ஜூம் பண்ணி நோட்ஸ் எடுத்துக்கோங்க, இல்லைனா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுவோம்.